உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலத்திற்காய் உயிர்த்தெழுந்த உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு நீர் தந்த இந்த நேரத்திற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனே, நீர் மட்டும் உயிர்த்தெழுந்தராவிட்டால் எங்கள் விசுவாசம் விருதா என்று பார்க்கின்றோமே. ஆமாண்டவரே, எங்களுக்கு முன் உதாரணமாய் முதற் பலனாய் நீர் உயிரோடு எழுந்தீர் சுவாமி. எதற்கென்றால் அதற்கு பிறகு எங்களையும் கூட ஆண்டவரே உம்மோடு கூட பரத்திற்கு அழைத்து செல்வதற்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலகட்டங்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் தேவன் எங்களுக்கு என்ன மன்னாவை கொடுக்க நினைக்கின்றீரோ அதை நாங்கள் ஆண்டவரே உண்டு தகப்பனே உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழும்படியான கிருபையையும் நீரே தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கிறிஸ்துவத்துக்கு அடிப்படையே இந்த உயிர்த்தெழுதல் தான். ஆண்டவர் மட்டும் உயிர்த்தெழாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் பவுல் சொல்வது போல உங்கள் விசுவாசம் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா. அப்படி மட்டும் இருக்கும் என்றால் அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17 சொல்கின்றது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றோம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி தன் உயிரை ஈந்து வேத வாக்கியங்கள் சொன்னபடியே நாம் வாசித்த இந்த வசனத்தின் பிரகாரம் வேத வாக்கியங்களின் படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:8 சொல்கிறது, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இத்தனை பேருக்கும் அவர் தரிசனமானார். யாரோ ஒருவர் சொல்லவில்லை, இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அதற்கு நான் தான் சாட்சி என்று ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரே நேரிடையாக இவர்களுக்கெல்லாம் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் அவர் யார் யாருக்கு எப்படி தரிசனமானார், அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், அவருடைய இயல்புகள் என்ன என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதன் பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கும், ஒரு பெரிய சத்தியம் இருக்கும். இயேசு எதை செய்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பின்வருகின்ற சந்ததியார் அதை கண்டு அவர்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், நம்பிக்கையிலே அவர்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும், என் பிள்ளைகள் என் இடத்திற்கு வர வேண்டும், நித்திய வாழ்வை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காக எப்படியெல்லாம் காரியங்களை செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் என் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த போது மாத்திரம் அல்ல, அவர் மரித்து உயிரோடு எழுந்தின உடனேயும் அவர் அதே காரியத்தை தான் நிறைவேற்றுகின்றார். அந்த யோவான் சுவிசேஷம் 20ஆவது அதிகாரத்தில் அந்த 13ஆவது வசனத்திலிருந்து நாம் அதற்கு முன்பதாகவே அந்த ஆரம்பம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஆக வாரத்தின் முதல் நாள்
அதிகாலையிலேயே மகதலேனா மரியாள் இயேசு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு வருகின்றார். அப்போ வந்த பொழுதுதான் பார்க்கின்றா அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை காணோம், உள்ளே இயேசுவின் உடலையும் காணோம். மிகவும் பயந்து போய்விட்டாள். இங்கே தானே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் இப்பொழுது அவரை காணவில்லையே என்று சொல்லி அவள் பயந்து கொண்டு போய் சீஷர்கள்ட்ட ஓடி போய் சொல்றா, இயேசு வைத்த இடத்துல அவரை காணவில்லை, யாரோ அவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி. பிறகு பேதுருவும் வருகின்றார், யோவானும் வருகின்றார்கள். அவர்கள் சென்று பார்க்கின்றார்கள், அந்த கல்லறையில் இயேசுவின் உடலை காணப்படவில்லை. அந்த சேலைகள் ஒரு பக்கம் இருந்தது, தலையில் சுற்றி இருந்த சேலையும் தனியாக வைக்கப்பட்டிருந்தது. பார்த்தார்கள், இல்லை, அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் மரியாள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு இல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், இதை பற்றி தெரியாமல் நான் செல்ல மாட்டேன். அவள் எப்படியாவது என் இயேசுவை பற்றிய காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் மறுபடியுமாக குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கின்றார். யோவான் 20:11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். உடனே அவர்களை பார்த்து கேட்கின்றாள், என்னுடைய ஆண்டவரை எடுத்து கொண்டு போயிட்டார்கள், அவங்க அவர்கள் யார் அவரை எடுத்துக்கொண்டு போனாங்களோ அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவள் அவ்வளவாய் அங்கலாய்க்கிறாள், அழுகின்றாள். இதை பார்த்து அவள் பின்னாக அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்புகின்றார். அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அப்பொழுது இயேசு கேட்குற, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அப்போதும் கூட இவன் என்ன நினைத்தாங்க, அவர் தோட்டக்காரன் தான் நினச்சிட்டு அவர்கிட்டயே கேட்குறாங்க, நீ எதுவும் எடுத்துகிட்டு போனால் கொண்டு சொல்லிடுப்பா, நான் அவரை எப்படியாவது நான் கொண்டு போயிடுறேன் என்று சொல்லி. பிறகு தான் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். பெயர் சொல்லி கூப்பிட்டவுடன் இப்பொழுது அங்கே இருப்பவர் இயேசு என்பதை மரியாள் கண்டு கொண்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசு அங்கே இல்லை என்று சொன்ன உடனே மற்ற சீஷர்கள்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் இவள் வைராக்கியமாய் அங்கே நின்று கொண்டிருந்தாள், அழுது கொண்டிருந்தாள். கர்த்தருக்கென்று வைராக்கியம், என்ன காரியம், ஏன் காணவில்லை? இந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். மற்றவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், இல்லை, ஓடிவிட்டார்கள். ஏற்கனவே இயேசு சொல்லி இருக்கின்றார், இப்படியாக மரிக்க வேண்டும், இப்படியாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், எல்லாவற்றையும் கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்வது போல சொல்லி கொண்டு தான் இருந்தார். ஆனால் அவர்களுடைய மனதிலே அதை அவர்கள் வைத்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மகதலேனா மரியாளுக்கு அதெல்லாம் தெரியுமோ என்னவோ. ஆனால் விடாமல் அங்கே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீரை இயேசு பார்த்தார். தனக்கென்று அவள் வைத்திருக்கின்ற வைராக்கியத்தை இயேசு பார்த்தார். உடனே அவரே வந்து தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார், கண்ணீரை துடைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கூட நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கின்றோம், பல காரியங்களுக்காக காத்திருக்கின்றோம். விசுவாசத்தோடு தான் பல சாட்சிகளை கேட்கின்றோம். அவர்களுக்கு அது நடந்தது, இவர்களுக்கு இது நடந்தது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் நடக்கவில்லை? அநேகர் சோர்ந்து போய் விடுகின்றோம். ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம். ஜெபிப்பதிலே ஒரு அக்கறை செலுத்தாமல் இருக்கின்றோம். ஏனோ தானோ என்று இருந்து விடுகின்றோம், நிர்விசாரமாக இருந்து விடுகின்றோம். காரணம் என்ன? நாம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை. ஆகவே நாம் மிகவும் சோர்வுற்றவர்களாய் நாம் அந்த சீடர்களைப் போல பின்னான வாழ்க்கைக்கு சென்று விடுகின்றோம். ஆனால் இந்த மரியாள் எப்படி அங்கே நின்று கொண்டு என் இயேசுவை எடுத்துக்கொள்ளாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவள் வைராக்கியமாய் நின்றாளோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, சகோதரியே, எந்த காரியத்திற்காக
நீ தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளம் உருகி உடைந்த நிலைமையிலே அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றாயோ, அதை நீ விட்டுவிடாதே. உன் கண்ணீரை அவர் காண்பார், உன் கூக்குரலை அவர் கேட்பார். வேதத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கின்றோமே. ஆகார் அவனுடைய மகனோடு கூட ஆபிரகாம் என்ன செய்து விட்டார்? வெறும் ஒரு துருத்தி தண்ணியையும் கொஞ்சம் அப்பத்தையும் வைத்து வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த வனாந்தரத்தில் வந்த பொழுது அப்பமும் தீர்ந்து போய்விட்டது, தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. பிள்ளை சாகின்ற நிலைமைக்கு வந்து விட்டான். அப்பொழுது ஆகார் செய்த காரியம், பிள்ளை மரிப்பதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவனை கிடத்திவிட்டு இவளுக்கு எதிரே போய் நின்று அழுகின்றாள், கண்ணீர் வடிக்கின்றாள். அப்பொழுது கர்த்தர் கண்ணீரை பார்த்து, ஆகாரே ஏன் அழுகின்றாய்? உன் பிள்ளையின் சத்தம் கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அந்த வனாந்தரம்னாலே ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, நீர்நிலைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆகாரின் கண்களை திறந்தார். ஒரு துறவு காணப்பட்டது. அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து இஸ்மவேல் பிழைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம் கண்ணீரை காண்கிற தேவன். எதற்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றீர்களோ, மனிதர்களுக்கு முன்பதாக போய் அழ வேண்டாம். மற்றவர்களுக்கு முன்பதாக போய் அவர்களுடைய சிம்பத்தியை வாங்க வேண்டும், சுய பரிதாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி அங்கும் இங்கும் செல்ல வேண்டாம். அதே இடத்தில் இருங்கள். மரியா அந்த இடத்துல ஆண்டவரை எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல அவர் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். கர்த்தருடைய பாதத்திலே வந்து அங்கேயே நீங்கள் உங்கள் கண்ணீரை சிந்துங்கள், உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுங்கள், உள்ளம் உருகி அவரோடு பேசுங்கள். கர்த்தரே வந்து உங்களை ஆதரிப்பார். அவரே உங்கள் கண்ணீரை துடைப்பார். உயிர்த்தெழுந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கண்ணீர் வடித்து கொண்டிருந்த, அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைப்பதற்காக முதலாவது அவளுக்கே தன்னை வெளிப்படுத்தினார். நாமும் எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தர்க்கென்று இருக்கின்றோமோ, அதை விட அதிக வைராக்கியமாய் கர்த்தர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வார். இதுதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அதே 20வது அதிகாரத்தில் 19 to 21 வசனங்களை வாசித்தோம் என்றால், இங்கே இயேசுவை பார்த்து விட்டார்கள். பிறகு அவள் போய் சீஷர்கள்ட்டையும் சொல்லிட்டா. அவர்கள் என்ன இவ்வளவுலாம் கேட்ட பிறகும் சீடர்களுக்கு ஒரு பயம். இயேசுவையே கொன்று விட்டார்கள், நாமெல்லாம் அவருடைய சீடர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இனி அடுத்தது நம்மை டார்கெட் வைத்து நம்மை கொன்று போட்டு விடுவார்களே என்று சொல்லி பயந்து என்ன செய்கின்றார்கள்? ஒரு வீட்டில் அறையில் அவர்கள் கதவுகளை பூட்டி உள்ளே இருக்கின்றார்கள். யோவான் 20:19 வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது அடுத்த சம்பவம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரியும், அவர் சொன்னது தெரியும். இப்பொழுது மரிய மகதலினாலும் வந்து இயேசுவை கண்டதை, தரிசித்ததை, அவர் சொன்னதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி கொண்டுதான் இருந்தார். ஆனால் இதெல்லாம் கேட்ட பிறகும் அவர்களுக்கு ஒரு பயம், இன்னும் அந்த விசுவாசம் அவர்களுக்கு வரவில்லை. ஒரு சமாதானத்தை இழந்தவர்களாய், பயந்தவர்களாய், எல்லாம் வீட்டை பூட்டிட்டு, கதவை பூட்டிட்டு, ஜன்னலை பூட்டிட்டு உள்ள நான் பயந்து போய் அமர்ந்திருந்தார்கள். அப்படியாக பூட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளும் அந்த அறைக்குள்ளும் இயேசு நுழைந்து அவர்களை பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனே உங்களுக்கு சமாதானம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி கலக்கம் ஒற்று இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி திகைத்து போய் நிற்கின்றீர்கள்? இதோ நான் தான், இதோ உயிரோடு வந்திருக்கின்றேன், உங்களுக்கு சமாதானம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வந்து அவர் சொன்ன காரியங்களில் ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கும் சமாதானம் என்னோடு கூட வருகின்றது. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பணம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கும், பணம் போயிடுச்சுன்னா நிம்மதியும் போய்விடுகிறது. யாராவது நம்மள அன்பு செலுத்தினா, கொஞ்சம் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை இருந்ததுன்னா சமாதானம். அங்கே ஏதாவது பூசல் வந்து விட்டால், மனக்கசப்பு வந்து விட்டால் சமாதானம் போய்விடுகிறது.
நல்ல வேலையிலே உத்தியோகத்தில் இருந்தால் கொஞ்சம் சமாதானம், அந்த வேலைக்கு ஆபத்து வந்துவிட்டால் உடனே சமாதானம் போய்விடுகிறது. ஆக உலக பிரகாரமான சமாதானம் எதை அடிப்படையாக வைத்திருக்கின்றன என்றால், நம்முடைய பணத்தை வைத்து, பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்து, சுற்றுச்சூழ்நிலை வைத்து, இது நாம் எதிர்பார்த்தபடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலைமையிலே நமக்கு சமாதானம். ஆனால் அவைகளெல்லாம் நேர்மாறாக இருக்கும் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம். நேர்மாறாக என்றால் ஜஸ்ட் ஆப்போசிட் என்று மட்டும் அர்த்தமல்ல. கொஞ்சம் நாம் எதிர்பார்ப்பதை விட குறைவாக காணப்பட்டாலே நமக்கு சமாதானம் போய்விடுகிறது. நாம் எதிர்பார்த்த வருமானம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் சமாதானம் போய்விடுகிறது. எதிர்பார்த்த மார்க்கு வரவில்லை என்று சொன்னால் சமாதானம் போய்விடுகிறது. ஐயோ, இந்த மார்க்கை வைத்து எந்த கோர்ஸில் சேர்றது, எந்த கல்லூரியில் சேர்வது, இப்படிப்பட்டதான யோசனைகள் நம்மை குழப்பி விடுகின்றன. அதே போல் ஊழியத்தின் பாதையிலும் கூட நம்ம இவ்வளவு உழைக்கின்றோம், இவ்வளவு செய்கின்றோம், ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லையே, சமாதானம் போய்விடுகின்றது. எனக்கு பின்பு வந்தவர்களெல்லாம் ஊழியத்திலே எவ்வளவாய் வளர்ந்து வருகின்றார்கள், எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை சேகரிக்கின்றார்கள், ஆனால் எனக்கு ஏன் இல்லை, சோர்ந்து போய்விடுகின்றோம். ஒரு கலக்கம், இனி என்ன ஆகுமோ? குடும்பத்திலே முக்கியமாக வருமானம் பெற்றுக்கொண்டவர்களிடையே திடீர் மரணம் ஏற்படலாம். அப்பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய சமாதான குறைவு. இனி எப்படி பிள்ளைகளை வளர்ப்போம், எப்படி அதுகளுக்கு எதிர்காலத்தை அமைப்பது, எப்படி குடும்பத்தை நிர்வகிப்பது, சமாதான குறைவு. இப்படி கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை என் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானத்தை சொல்ல நான் வருகின்றேன். சீடர்கள் பயந்து கொண்டு கதவை பூட்டி இருக்கும்போது தான் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உயிர்த்த ஆண்டவர் அடுத்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இப்படியாக மனம் நொந்து, மனம் கசந்து, மனம் உடைந்து, கலக்கத்தோடு, திகிலோடு அமர்ந்திருக்கின்ற நம்மை பார்த்து அவர் சொல்கின்றார், உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான், எது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ, எது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை என்று நினைக்கின்றீர்களோ, அந்த காரியத்தை நிறைவேற்றி தர என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவர் சொல்கின்றார், உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது என்று மனம் கலங்க வேண்டாம், ஏற்ற வழியிலே நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே, இதோ இப்படிப்பட்டதான நிலைமையிலும் கூட யார் எங்களுக்கு உதவுவார், யார் எங்களுக்கு ஆறுதல் தருவார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டதான நிலைமையில் இருக்கின்ற எனக்கு, கர்த்தாவே, இதோ நீர் வந்து சமாதானம் என்று சொல்கிறீரே, அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். இது தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்பிப்பதற்காக அனுமதித்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அதே போல் அடுத்ததாக பார்க்கின்றோம், அதே 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28, 29 பார்த்தோம் என்றால், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவர் மூன்றாவது சந்தித்த நபரை எதுக்காக சந்தித்தார் தெரியுமா? அவனுடைய அவிசுவாசத்தை போக்கும்படியாக. முதலாவது மரிய மகதலேனாளை சந்தித்தது அவளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக. இரண்டாவது சீடர்களை சந்தித்தது அவர்களுக்கு சமாதானம் தரும்படியாக. இப்பொழுது மூன்றாவதாக தோமாவை சந்திப்பது எதற்காக? அவருடைய அவிசுவாசத்தை போக்குவதற்காக. ஏனென்றால் சீடர்களிடம் முதலாவதாக அவர் தரிசனமான பொழுது தோமா அங்கே இருக்கவில்லை. பிறகு சீடர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படியாக இயேசுவை பார்த்தோம், இயேசு வந்தார், இப்படியெல்லாம் சொன்னார் என்று சொன்ன பொழுது தோமா அதை நம்ப தயாராக இல்லை. அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்வதை வைத்தெல்லாம் நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏன்னா நான் அவரை பார்க்கணும்,
அவருடைய காயத்தை பார்க்கணும், ஆணி அடாவப்பட்ட அந்த கரத்தில் உள்ள அந்த காயத்தில் என் விரலை போடணும், என்னுடைய கையை அவருடைய விழாவிலே போட வேண்டும், அப்பொழுது தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகின்றான். அந்த பிரேயரையும் அந்த விண்ணப்பத்தையும் அந்த அவனுடைய ஆசையையும் கர்த்தர் நிறைவேற்றி 8 நாளைக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் அதே இடத்துல, அதே பொசிஷனில், அதே பயந்து, அதே வீட்டுக்குள்ளார, அதே பூட்டி இருக்கின்ற அந்த இதற்குள்ள மறுபடியுமாக இயேசு வருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தான் பின்மாற்றம் அடைந்தாலும், நாம் எவ்வளவு தான் அவரை விட்டு விலகி போனாலும், அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போவதே இல்லை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் தான் அவரை விட்டு விலகி போகிறோம். அவிசுவாசத்தின் மூலமாக விலகி போகிறோம். உலக சூழ்நிலையை பார்த்து விலகி போய் விடுகின்றோம். நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து நாம் தான் விலகி போய் விடுகின்றோமே தவிர அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகவே இல்லை. அவர் சொன்னால் இப்படியெல்லாம் செய்தாதான் நான் விசுவாசிப்பேன். உடனே கர்த்தர் 8 நாளைக்கு பின்பு அதே இடத்துல அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, இதோ தோமாவே, உன் விரல்களை என் காயங்களில் போடு, உன் கையை என் விழாவிலே போடு என்று சொன்ன பொழுது தான், அப்பொழுது தான் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் தோமா 28வது வசனம், அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். பார்த்த பிறகு விசுவாசிக்கின்றான். அதுக்கு இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யார் பாக்கியவான்கள் தெரியுமா? தோமாவை விட நாம் தான் பாக்கியவான்கள். நாம் தான் பாக்கியவான்கள். எது நடந்தாதான் விசுவாசிப்பேன் என்று இருப்பதை விட, சிலர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் ஒரு குறிப்பு வைத்திருக்கிறேன், ஜெப குறிப்பு, அது நடந்தால் இப்படி செய்வேன், அது நடந்தால் அப்படி செய்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் கொடுக்கின்ற காணிக்கையோ நாம் செலுத்துகின்ற துதியோ எந்த விதத்திலும் ஆண்டவருடைய மகிமையை கூட்டப் போவது இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் துதிக்காததினால் அவருடைய மகிமை குறைந்து போவதும் இல்லை. அப்படி செய்வதனால், அவரை துதிப்பதனால், அவருக்கு நன்றியிருந்த உள்ளத்தோடு நமக்கு இருக்கின்ற சில காரியங்களை காணிக்கையாக கொடுப்பதனால் அவர் மனம் மகிழ்கின்றார், சந்தோஷப்படுகின்றார். இப்போ ஒரு குழந்தைக்கு வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பார்கள். அவர்கள் விருப்பப்படுகின்ற ஒரு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுப்பார்கள். பிள்ளைகள் அதை சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தகப்பனோ தாயோ அந்த பிள்ளைகிட்ட போய் எனக்கு ஒன்று தா என்று சொல்லி கேட்பார்கள். இப்போ சில குழந்தைங்க என்ன செய்யும் தெரியுமா? அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பின்னாடி வச்சுக்கும், தராது. கடைசியில் வாங்கி கொடுத்தது அவர்கள் தான். ஆனாலும் பெற்றோர் அதை கடிந்து கொள்வதில்லை. ஏன்னா குழந்தை அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் சில குழந்தைகள் என்ன செய்யும்? கொடுத்தவுடன் பிரித்து முதல் இதை எடுத்து தகப்பனுக்கோ தாய்க்கோ அது கொடுக்கும். எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? அந்த ஒரு பிஸ்கட்டோ அரை பிஸ்கட்டோ வாங்குவதனால அல்ல, அந்த குழந்தை எனக்கு கொடுத்ததே, என்னை நினைத்து கொடுத்ததே, நான் கேட்டவுடன் கிடைத்ததே, அந்த ஒரு சந்தோஷம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பதில் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் அதனால் அவர் மனம் மகிழ்கின்றார். 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். மீண்டுமாக நன்றி சொன்னது ஒருவன் தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே? ஏன் என்று சொன்னால் அவர் சுய விளம்பரத்திற்காக கேட்கவில்லை, சுய பெருமையை பாராட்டுவதற்காக அவர் கேட்கவில்லை. சொன்னால் வெறும் சுகம் மட்டுமல்ல, ரட்சிப்பும் கிடைக்கின்றது. அந்த தொழுநோயாளி குணமாக்கப்பட்ட 10ல் ஒருவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்த வந்தான். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், குணமடைந்தவர்கள் 10 பேர் அல்லவா, நன்றி சொல்ல நீ ஒருவன் தானே வந்தாய், மற்ற 9 பேர்களும் எங்கே என்று சொல்லி கேட்டுவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ நோய் நீங்கி சுகமாக இருப்பது மட்டுமல்ல, உனக்கு ரட்சிப்பும் உண்டு.
ரட்சிப்பு எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். ஒரு சின்ன காரியத்தில் நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தால் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆக அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவை சந்தித்தது எதற்காக? அவருடைய அவிசுவாசத்தை போக்குவதற்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இதன் மூலமாய் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? எதையும் காண்பதனால் விசுவாசிக்க வேண்டாம், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டதனால் விசுவாசம் வளர்கிறது என்று அல்ல, பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நான் அவர் மேல் விசுவாசமாய் இருப்பேன் என்று சொல்லி யோபு பக்தன் எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தாரோ, தாவீது எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு இருந்தாரோ, அப்படியாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை போல பாக்கியவான்கள் வேறு யாருமே இல்லை. இதை யார் சொன்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். ஆக அந்த பாக்கியவான்களால் பாக்கியவதிகளாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலம் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் மரிய மகதலேனாளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு பூட்டி இருந்த கதவுக்கும் உள்ளே வந்து சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர், அவிசுவாசியாய் இருந்த தோமாவின் அவிசுவாசத்தை போக்கி அவனை விசுவாசமுள்ளவனாய் இரு என்று அவன் மூலமாய் நமக்கு உணர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடத்தான் இருக்கிறேன். நீங்கள் எனக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, என் மீது விசுவாசமாக இருக்கும் பொழுது, என்னையே சார்ந்து இருக்கும் பொழுது உங்களை நான் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையோடு கூட தான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அப்பா எல்லாமே ஒரு உயரிய ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான், நாங்கள் அவற்றிலிருந்து பல சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் எங்களுக்கு இந்த புத்தகத்தை ஆண்டவரே தகப்பனே, இந்த நற்செய்தியை, இந்த பரிசுத்த வேதத்தை எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஏதோ ஒரு வரலாற்றை படிப்பது போல அல்ல, ஏதோ ஒரு சம்பவத்தை வாசிப்பது போல அல்ல. தேவன் அதன் மூலமாக எங்களுக்கு எதை உணர்த்த விரும்புகிறீரோ அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவமாக்கி கொண்டு எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை சந்தித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபையையும் நீர்தாமே தர வேண்டும் ஐயா. எங்களால் ஒன்றும் முடியாது சுவாமி. எங்களுடைய சுய புத்தியினால் உம்முடைய அளவற்ற ஞானத்தால் எழுதப்பட்ட இந்த தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையிலே அந்த ஞானத்திற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும்படியா எங்கள் கண்களை நீர் திறந்து கொடும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களும் திறக்கப்படட்டும். மரித்த ஒரு நபரை அல்ல, மரித்த ஒரு தெய்வத்தை அல்ல, இதோ உயிரோடு எழுந்திருக்கின்ற தெய்வத்தை, சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் இருக்கிறபடியால் நாங்கள் இனி எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை, துவண்டு போவது இல்லை என்று சொல்லி தைரியமாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கி தாபரிக்கட்டும், அவர்கள் இல்லத்திலே தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்று சீஷர்கள் கூடியிருந்த அறைக்குள், அந்த வீட்டிற்குள் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலும் நுழைந்து கர்த்தாவே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறீர். பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள, அங்கீகரித்து கொள்ள, அதற்கு உமக்கு அவர்கள் உண்மையும் உத்தமாயிருக்க நன்றி சொல்ல கிருபை தாரும். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மை காக்க வல்லது. God bless you.